தொழில், வியாபாரம், விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிச்சயமாக சந்திக்க முடியும். இந்த தருணத்தில் பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக சற்று சிறு முயற்சியிலே கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தொழிலில் புதிய திருப்பங்கள், முன்னேற்றம் நிறைந்த வகையில் குரு பகவான் அக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஏற்றம் இறக்கம் என்று இருந்து வந்த பல நிகழ்வுகளில் தற்போது நிலையான வளர்ச்சியை சந்திக்க கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதோடு மட்டுமல்லாது அலுவலக சூழலும் தொழில் சார்ந்த சூழலும் பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகிறது. பண வரவு நிறைவாக கிடைக்கும். இல்லத்தில் பல அதிரடியான மாற்றம். 7.5 சனி காலகட்டம் என்றாலும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே மாணவ மாணவியரின் கல்வியில் 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமாக கட்டுப்படுத்தி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறையில் புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி உறுதியாகவே தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பொருளாதார நிலை திருப்தி அடையக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக குரு பகவான் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். வரவை காட்டிலும் செலவு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துவதால் பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக குறைந்து நல்ல முன்னேற்றம் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை குருவின் தினமான வியாழக்கிழமை விரதமிருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினத்தில் அன்னதான உதவி செய்யுங்கள். குருவின் அமைப்பால் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உச்சம் பெறுவதற்கு முன் சிறப்பான புதிய துவக்கத்தை உங்களுடைய வாழ்வில் அருமையாக ஏற்படுத்தி கொடுப்பார்.